எரேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமென். நீ காலாட்களோடே ஓடும் பொழுதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி நீ ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது நீ என்ன செய்வாய்? இந்த வார்த்தையை ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார். ஆமென். ஆண்டவர் கேட்குறாரு. ஆனால் இந்த வார்த்தை ஆண்டவர் எரேமியா கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி எரேமியா ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. எரேமியா ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் இந்த 12ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அந்த சீன் புரியும். எரேமியாவை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எரேமியாவை ரொம்ப ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் தேவன் ஒரு தீர்க்கதரிசியாய் அப்பாயிண்ட் பண்ணார். என்ன மாதிரி சூழ்நிலைன்னா, தேசம் கர்த்தருடைய வார்த்தையை மீறினபடினாலே, not one time, multiple times they disobeyed the word of God. ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, நீ எனக்கு கீழ்ப்படியில் என் வார்த்தையின்படி வாழலனா பூமியின் கடையாந்திர வரைக்கும் உன்னை நான் சிறையிருப்பாக கொண்டு போவேன். ஓகேங்களா? இப்போ இந்த தேசம் அந்த இடத்துக்கு நேராக வந்துடுச்சு. 70 ஆண்டுகள் சிறையிருப்பு ஊர்ஜிதம். ஆனால் ஆண்டவர் அவருடைய மாடஸ் ஆப்பராண்டாய், ஆண்டவருடைய மாடலிங் பேட்டர்ன், அவர் செய்கிற முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசிகிட்டே இருப்பார். ஆமென். அவர் பேசுவார். அவர் பேசுகிறதை நாம் கேட்க வேண்டும். அதிலே தான் ஜீவன். ஆமென். அதிலே தான் வெளிச்சம், அதிலே தான் பாதை தெரியும். அவருடைய பேசுகிற அந்த மெத்தடாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூ வில் பி ஏபிள் டு see, உங்களால் சில காரியங்களை பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை எரேமியாவை எழுப்பி இந்த ஜனங்களோட தொடர்ந்தேர்ச்சியாய் பேசிக்கொண்டிருக்கிறார். பேசும்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, he was a single man. தான் சொந்த ஜனமே அகேன்ஸ்ட். அவன் இருந்த அந்த ஆனதோத் என்ற ஒரு வில்லேஜ், அந்த ஒரு மக்கள் இவனுக்கு அகேன்ஸ்ட் ஆனாங்க. அந்த தேசத்தின் ராஜா எல்லாரும் இவனுக்கு அகேன்ஸ்ட். ஏன்? இவன் பேசின தீர்க்க தரிசனத்துக்கே அகேன்ஸ்டா வேற தீர்க்க தரிசிங்க ஏஞ்சி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் பேசுறது தப்பு, நீங்கள் சிறையிருப்புக்கெல்லாம் போக மாட்டீங்க. எரேமியா சொல்லுகிறான், கர்த்தர் சொல்லுகிறார், தேசம் 70 ஆண்டுகள் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்குள்ளே போகுது. அநேக மற்ற தீர்க்கதரிசிகள் எழும்பி என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் சும்மா சொல்கிறாங்க, இவன் பேசுறதெல்லாம் நடக்க போகிறதில்ல. ஆண்டவர் எரேமியாவை எழுப்பி போய் பேசுன்றாரு. அப்போது எரேமியாவினுடைய உள்ள நிலைமை, அவனுடைய பதைப்பு என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, என்ன இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாச்சே, நமக்கே ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அகேன்ஸ்டாக மாறுறாங்க. அநியாயம் பண்ணுகிறவர்கள் என்ன ஆகிறார்கள் என்றால் விருத்தி ஆகிறார்கள். அநியாயம் பண்ணுகிறவர்கள் விருத்தியாய், பொல்லாப்பு செய்கிறவர்கள் பெருகி போகிறார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவன் தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறான். இவன் தேவனிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற பதில் என்ன தெரியுங்களா? நம்ம படித்த வசனம் என்னன்னா, நீ காலாட்களோட சமாதானமுள்ள உன் ஜனத்தின் மத்தியிலே சிம்பிளாக இருக்கும் பொழுதே நீ என்ன பண்ணுற? கஷ்டப்படுற. நெக்ஸ்ட் ஃபேஸ் உன் வாழ்க்கையில் வருது. என்ன வருது தெரியுமா? குதிரையோடு நீ ஓட போகிற. ஆமென். யுத்த காலத்தில் நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம், ஆர்மி பட்டாலியன் ஃபோர்ஸஸ் என்ன இருக்குது? காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, அப்புறம் கப்பற்படை,
இப்போ விமானப்படை, இந்த மாதிரி நிறைய படைகள் இருக்குல்ல. வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, காலில் நடந்து ஃபஸ்ட்டு யார் போவா ஃபைட்டில்? முதல் யார் போவா? முதல் ரேங்கில் நடந்து கடந்து காலில் நடக்கிறவங்க தான் போவாங்க. அப்போது இந்த காலால் நடக்கிற பொழுதே, நீ வாரில் இருக்கிறப்பா, நீ காலில் நடந்து போகும்போது உனக்கு சோர்வு வருது, உனக்கு கேள்வி வருது, உனக்கு பிரச்சனை வருது. அடுத்த ஃபேஸ் ஆஃப் யுவர் ஜேர்னி இஸ் ட்ரான்சிட்டிங் டு அ ஃபேஸ் where you must need to run with horses. நீ எப்படி குதிரையோட ஓட போற? ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து, பரலோகம் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பை நம்மிடத்தில் வைக்கிறது. என்ன தெரியுங்களா? உன் கெப்பாசிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய டைமுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். You have to come to a place where you need to extend your capacity. அதை தான் எரேமியாவினிடத்தில் தேவன் கேட்கிறார். நீ உன்னுடைய பலத்திலே மேலான பலத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராக. இதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, கிருபையின் மேல் கிருபை. புதிய ஏற்பாட்டின் காரியம். அப்போ இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய வழிநடத்தல், தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, we have to move. ஆமென். எதற்கு நேராக கடந்து போக வேண்டும்னா, தேவன் எதிர்பார்க்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு நேராக நாம் போக வேண்டும். அந்த நிலைப்பாடு சாதாரண நிலைப்பாடு கிடையாது. முதல்ல கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே எப்படி இருக்க போகுதுன்னா, கொஞ்சம் ரிக்ரஸாக, கொஞ்சம் டஃப்பாக, கொஞ்சம் மேலான உழைப்பையும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய எஃபர்ட்டு, நம்மளுடைய ஸ்ட்ரெங்க்த்து, நம்மளுடைய எபிலிட்டி, நம்முடைய காரியங்களை நம்ம மேம்படுத்தி காட்ட வேண்டிய ஒரு கால அளவுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். எங்கூட இருக்கிறீங்களா? நீங்கள் கவனிக்கலைன்னா இந்த வார்த்தை புரியாது. நான் தீர்க்க தரிசனமாக பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் கவனிக்கலைன்னா இந்த வார்த்தை புரியாது. நான் சொல்லுகிற காரியத்தை நல்லா கேளுங்க. The next phase of our journey demands capacity development. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து தட்டி சொல்லுங்க, விரிவாக்கம். வெளிவாக்கம் இல்லை, விரிவாக்கம். ஆமென். எக்ஸ்பேண்ட், எக்ஸ்பேண்ட் ஆகுங்க, எக்ஸ்பேண்ட் ஆகுங்க. நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா நல்லா தெரியும். நம்ம இப்படி இருந்து இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிடும் ரொம்ப ஈஸியாக. நம்ம ட்ரெஸ்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும், நம்ம பிளேட் எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும், மெனு எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும், செலவை எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும். வேறு என்ன இருக்குது? சொல்லுப்பா தம்பி, சீக்கிரம் சொல்லு. எதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஒருத்தவங்களால 2 குட்டி தான் போடவே முடியும், ஆனால் அவங்கள 10 குட்டி போட வச்சிருவோம். இருக்கீங்களா? இருக்கீங்களா? பணத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும். பணத்தை நம்மகிட்ட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. மனுஷன் கையில் அந்த தொழில்நுட்பம் இருக்குது பாருங்கள். ஒன்று 10 பேருக்கு தெரியும், ஒன்று 100 பேருக்கு தெரியும், ஒன்று 1000 கூட பேருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு எரேமியாவை பார்த்து, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, அவனை குழியில் போட்டாங்க. நீங்கள் எரேமியாவை பற்றி பேசியிருக்கிற காரியங்கள் யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். பாஸ்டர் பேசிப்பார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 டாபிக்ஸ் பேசியிருக்கிறார். மோசமான நிலைமை. அவனை நீ என்ன இப்படியெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, அடித்தாங்க. மோசமான ஒரு நிலைப்பாடு. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினா யோர்தான் பிரவாகித்து வரப்போகிறது, நீ என்ன பண்ண போற அப்படின்னா, அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை அனுப்புகிறது நான், நீ என்ன நம்பு,
அதெல்லாம் பார்க்காத. ஆமென். இன்னொரு காரியம் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையில என்ன புரியுது? What do you see out of it? ஒரு ட்ரேஸா தூரத்துல ஒரு காரியம் தெரியுது. ஆண்டவர் இந்த வார்த்தை பேசும்பொழுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் பார்க்கறத நம்பாத, கண்ணிலே காணக்கூடாத நான் இது எல்லாத்தையும் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி இது எல்லாத்தையும் செயல்பாட்டிலே என்னுடைய கரத்தின் வல்லமையிலே நான் வைத்திருக்கிறேன், நீ என்ன பாரு. ஆமென், ஆமென். அதாவது கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணோன்ன உடனே 2 முட்டை சாப்பிட்றவங்களாம் 4 முட்டை சாப்பிட ஆரம்பிக்காதீங்க. நான் சொல்கிற கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் என்னன்னா, உங்கள் அளவில்லாத இந்த ஆவி, தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆத்துமாவை அவருடைய திட்டத்தின்படி வாழ வைக்க செயல்படுங்கள். ஆமென், ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய பிரின்சிபலை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எப்பவுமே எந்த காரியத்தையுமே பெருசாக கொடுத்துட மாட்டார்ப்பா. I'm not talking about anything out of the context of the scriptures. வேதத்தின் அடிப்படைக்கு மிஞ்சி இருக்கிற கான்டெக்ஸ்டில் நான் பேச வரல, இதுக்குள்ளே இருக்கிறதுல பேசுகிறேன். எப்பவுமே ஆண்டவர் எப்படி கொடுப்பார் தெரியுங்களா? சின்னதை ஒன்று கையில் கொடுப்பாரு. ஆண்டவர் சின்ன காரியத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவார். சின்னது தானே, இது சின்ன மேட்ருப்பா, அது பார்த்துக்கலாம், நம்ம எவ்வளோ பெருசாக பார்த்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சின்னதில் நீங்கள் உண்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெருசு வரவே வராது. ஆமென், ஆமென். உனக்கு சொந்தமாக ஒன்றை கொடுக்கறதுக்கு முன்னாடி அடுத்த எடுத்து உன் கையில் கொடுப்பாரு. எப்படி? உனக்கு சொந்தமாக ஒன்று வர்றதுக்கு முன்னாடி அடுத்தவங்ககிட்ட இருந்து எடுத்து கொடுப்பாரு. தூக்கம் வச்சுன்னா வீட்டுக்கு போயிடுங்க, தயவுசெய்து சொல்கிறேன். vacate the place please. அடுத்த நீ எப்படி பார்க்குறன்றதை வச்சு உனக்கு சொந்தத்தில் கொடுப்பார். ஹலோ, புரியுதா? அடுத்த நீ எப்படி பார்க்குற, அடுத்த எப்படி உன்னுடைய சொந்தமாக பாவிக்கிற, எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிற, அதை வச்சு உனக்கு தேவையானதை உங்ககிட்ட கொடுப்பார். அப்போ இந்த காரியங்களை தேவன் எங்கே எதிர்பார்க்கிறார்? ஆமென், புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு மனுஷங்கிட்டேருந்து வருதுன்னு எங்கே வருது? இப்போ என்கிட்ட ஆண்டவர் ஒன்றை கொடுத்துட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, ஆண்டவர் எங்கே டீல் பண்ணி எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்தை பார்ப்பார். ஏன்னா அதுதான் ஊற்றுக்கண். அங்கேருந்து தான் என்ன ஆகுது, எல்லாம் ஆரம்பிக்குது. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடையதை நல்லா கழுவி பாலிஷ் பண்ணி அப் டு டேட்டாக அப்டேட் பண்ணி அதை பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு அதை அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அடுத்த அவங்க கிடக்குறான், இது எந்த கிடையாது, அதே வளர்ந்துக்கும், அதே சரி பண்ணிக்கும். அந்த மாதிரி இடத்துல தேவனை பார்க்க முடியாது. ஆமென், ஆமென். ஐயா, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மேட்ரு. இட் வில் பி கன்சிடர்ட். சிலவங்க தன்னுடையதை தனக்காக வைத்து கொள்ளாமல் தன்னுடையதை பெருக்கி மற்றவர்களுக்காக வைக்கிற ஒரு திராணி உடையவர்களாக இருக்கிறார்கள். அங்கே நீங்கள் என்ன பார்க்கலான்னா, கிருபையை பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுங்களா? நீ பெருகணும். ஆமென், நீ பெருக வேண்டும். நீ பெருகி தேவனுடையதாய் நீ மாற வேண்டும். ஐ வில் டெல் யூ, இஃப் காட், நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை போன வாரம் வச்சேன். இஃப் காட் cannot get your heart, how can he give you what he determines to give you? ஆமென். அவருக்கு உன்னுடைய இருதயத்தில் இடம் இல்லை என்றால் அவர் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற காரியத்தை எப்படி கொடுப்பாரு? கொடுக்க மாட்டாருங்க. அப்போது அதுக்கு நான் ஒரு கெட்ட தகப்பனா அப்படிதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, அந்த பிரின்சிபிள் வழியாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, என் இருதயம் சரியா இல்லை, அதனால் என்கிட்ட வரல.
அவன் இருதயம் சரியா இருக்கு, டைரக்ஷன் அப்படி போயிருக்குது. என் இருதயத்தை பார்க்க வேண்டிய நேரத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். இருக்கீங்களா? ஐயா, நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? we don't belong to ourselves. ஆமென். பக்கத்தில் இருக்கவங்கள தட்டி சொல்லுங்க, நீ உனக்கு சொந்தம் கிடையாது. live with that conscious. அந்த உணர்வோடு கூட நாம் வாழ நமக்கு கட்டளை இருக்கிறது. நீ உனக்கு சொந்தமல்ல, மீட்கப்பட்ட பாவியே நீ உனக்கு சொந்தமல்ல. ஒரு அழகான ஒரு பழைய பாட்டு இருக்கு. மீட்பு என்னைக்கு உள்ள வந்துச்சோ அன்னைக்கு தெரிஞ்சுக்கோ நீ உனக்கு சொந்தமல்ல. அந்த அடிப்படையில் தான் யோவான் எழுதுகிறான், தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்படின்னா you don't belong to yourself. You cannot sit in the throne as a king in you. உனக்குள்ளே நீ ராஜாவா என்ன பண்ண முடியாது, உட்காரவே முடியாது. I am speaking from the ambit of the scriptures. வேதத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். அதனால நமக்கு மேலே வழி நடத்துதல், நமக்கு மேலே ஆளுகை, நமக்கு மேலே ஒரு சிஸ்டம், நமக்கு மேலே ஒரு அமைப்பு நம்மளே தீர்மானித்து நம்மளே வச்சுக்க முடியாது. ஏன்னா அதை அவர் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஐயா, இதுதான் சேஃபான, செக்யூர்டான, இளைப்பாறுதலான நல்ல ஒரு ஜீவியம். அப்படின்னா டெமோக்ரஸி எங்கே, சுயேட்சை மனப்பான்மை எங்கே, இண்டிவிஜுவலிஸ்டிக் மென்டாலிட்டிஸ் எல்லாம் எங்கே தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. ஆண்டவர் இக்காலகட்டத்திலே ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ஃபேன்சியாக, ரொம்ப கலரேட்டிவாக, டெக்கரேட்டிவாக, என்னது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக, மாடர்ன் வேல்யூஸை ஹைலைட் பண்ணுற மாதிரி, இல்லைனா போஸ்ட் மாடர்ன் தியரிஸை கொண்டு வந்து ஐடியாலஜிக்கல் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல காரியங்களிலே டெவலப்மெண்ட்டை கொண்டு போகிற ஜனக்கூட்டம் அல்ல. ஆமென், ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் இந்த காலகட்டத்தில் யார் தெரியுங்களா? கெப்பாசிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ண ரெடியாக இருக்கிற கூட்டம். ஆமென். மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், அவங்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? 2 வார்த்தை, ஃபாலோ மீ, முடிஞ்சு போட்டு அப்படியே போயிட்டான். இன்னொருத்தங்கிட்ட வர சொல்கிறாரு, அவன் என்ன சொல்கிறான்? நான் எங்கள் அப்பாவை போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு வரேன். அவனுக்கும் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? செத்தவனை பார்த்துப்பா, நீ உயிரோட எங்கூட நின்னா கூட வாப்பா. ரெடியா? பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து கேளுங்க, ரெடியா? 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 ரெடி இல்லையா? ரெடியா? ரெடி இல்லையா? ரெடி. ஆமென். ஒரு இருதயம் தேவனுக்கு முடியலங்க. ஆண்டவர் கூட்டிட்டு போகிற பாதை கஷ்டமாக இருக்குது, ஆனால் அட்லீஸ்ட் எனக்கு மனசு இருக்குது. என் பலத்தினால் ஆகலை, அவர் பலத்தினால் ஆகும் என்று நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு முன்னோடிகளாய் ஓடினவர்கள் அதை செய்தார்கள், எனக்கு செய்ய எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தேவன் பார்க்குறார். ஆமென். People who develop a collaboration of congenial relationship with God, உச்சிதமான நேர்த்தியான ஒரு உறவை தேவனோடு கூட வளர்த்து கொள்ளுகிற கூட்டத்தை தேவன் தேடுகிறார். சொந்த லாபத்துக்காக, சொந்த நய வசனிப்புக்காக, சூழ்நிலைகளின் சந்தர்ப்பங்களுக்காக விசுவாசத்தையும் தேவனையும் தன்வசப்படுத்தி இந்த குருவி மூளைக்கு ஏற்ற மாதிரி வார்த்தையை மாற்றி உள்ளே எடுத்து வச்சு அதை பெருசாக பண்ணுறவங்க கிட்ட தேவன் கிடையாது. தீஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் தேவன் அங்கெல்லாம் பார்க்கல. ஐயா, நீ உன் சொந்த வழியில் போயினே இருந்தினா நீ விழ போகிற. இட்ஸ் டைம் டு சேஞ்ச். ஆனால் ஆண்டவர் உனக்கு சாய்ஸை கொடுத்துருக்கிறாரு. வசனத்தை படித்து பாரு. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை கர்த்தருடைய முறைமைகள் என்ன தெரியுங்களா? அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிற தேவன். உள்ள பாட்ச் பண்ணி வர மாட்டார். ஆமென்.
என்ன பண்ண மாட்டாரு? He will make all attempts to come and reach you. If you need him, அவர் உனக்கு வேண்டும் என்றால் he will perform. ஆமென். அந்த மெட்டஃபார், அந்த உருவக மொழியை தான் நீங்க பார்க்கணும். காற்றடிக்குது, கடல் கொந்தளிக்குது, என்னென்னவோ நடக்குது, உள்ள இருக்கிறவங்கலாம் கஷ்டப்படுறாங்க, என்னவோ சொல்றாங்க. அவர் டக்குன்னு டபால்னு வந்து கப்பலில் ஏறி உள்ள உட்காந்துக்கலங்க. இல்லை, அவர் அங்கே தான் இருக்கிறார். நமக்கு தேவனை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறதுனுடைய முக்கியமான காரியம் என்னன்னா, தேவனை புரிஞ்சிக்கல. சொல்லுங்க, தேவனை புரிஞ்சிக்கணும். அவர் வந்து தள்ளி விட்டு அடிச்சு தள்ளி விட்டு தபர்பா நான் தான்ப்பா தேவன், நான் வந்துட்டேன்ப்பா, நான் எல்லாத்தையும் மாத்திரப்பான்னு வரவே மாட்டாருங்க. ஆமென். அல்லேலூயா. காயின் பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, உன் மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு கேட்டாரா? Genesis chapter 4, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். Genesis chapter 4 verse 7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? உனக்கு வந்து நீ செய்கிற காரியத்தில் நன்மையை செய்தினா நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு மேன்மை. அதற்கு முன்பதாக இருக்கிற வசனத்தை வாசிங்கள், 6ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது காயீனை நோக்கி, எனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? அவன் மூஞ்சி மாறிடுச்சு. அப்போ அவன் முகம் மாறிட்டதுனால இவர் கேட்குறாரு, ஏன்பா அவன் முகம் நான் மாறிடுச்சு அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து அவரே சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில். நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தைன்னா வாசப்படி தான். ஹலோ, பாவம் எங்க இருக்கு? He is talking about a paradigm where he has not reached that place. அவன் அந்த இடத்துக்கு வரல. புரியுதுங்களா உங்களுக்கு? just a space before, முன்னாடி இருக்கிற ஒரு இடம். ஆமென். நீ பாவம் செய்தினா யார் படுத்துனுக்கிறா? எங்க இருக்கு? வாசற்படியில். அப்போ தப்பு பண்ணினா பாவமும் வாசற்படியில் நிற்கும், தேவனும் வாசற்படியில் நின்று தான் என்ன பண்றாரு? கதவை தட்டுறாரு. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அதுதான் நிலைக்கால்களினுடைய பிரின்சிபல். நிலைக்கால் என்ன? ரத்தம் பூசப்பட்ட இடம், லிண்டிலு, போஸ்ட்டு, கெயிட்டு. ஆமென். கெயிட்டில் நிறைய பேர்ல்ஸு. நீங்கள் படித்து பாருங்கள் வேதத்தை, உங்களுக்கு புரியும். அப்போது தேவன் அதிலேருந்து என்ன, வாட் டஸ் காட் ட்ரா அவுட் ஆஃப் இட்? காட் நீட்ஸ் அவர் பெர்மிஷன். ஆமென். ஆமென். உங்களுக்கு இருதயம் இருக்கா? உங்களுக்கு இருதயம் இருக்குதா? தேவன் வந்து வேலை செய்ய உங்களுக்கு இருதயம் இருக்குதா? அங்கதான். உங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா செய்வாரான்னு தெரியாது. ஏன்னா பாலிசிஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவருக்கு இடம் கொடுப்பீர்கள். நம்பர் 1. நம்பர் 2, அவருக்கு இடம் கொடுத்துட்டு நம்ம எப்படி இருப்போம்னா, ஏன் அவர் வேலை செய்வார். யோசபாத்தினுடைய அமைப்பு, ஜோசபாத் பிரின்சிபல்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, யூ கோ டு த வார் பட் த பேட்டில் இஸ் மைன். நீ யுத்த களத்துக்கு போ, நீ போய் நில்லு, யுத்தம் என்னுடையது. நம்மளுக்கு என்ன தெரியுங்களா வேணும்? நான் போல, நீங்களே போய் வாழைப்பழத்தை அழகாக உரிச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்து என் வாயில் ஊட்டிடுங்க ஆண்டவரே, நான் அப்படியே முழுங்கிடுறேன். அது உள்ளே போய் என் வயிறுக்கு எப்படி இருக்கட்டும், வயிறு பசியெல்லாம் ஆத்திரம், நான் அப்படியே மல்லாக்கா படுத்து சீல் வால்ரஸ் மாதிரி உருண்டுன்னு இருப்பேன் ஆண்டவரே. ஆமென். அதான் நம்ம மென்டாலிட்டி.
அதுதான் நம்ம மென்டாலிட்டி இல்லைங்க. God will function in collaboration. அவர் சொல்லுவார், நாம் செய்வோம். அவர் செய்வார், நம்மிடத்திலே சொல்லுவார். அவர் சொல்லுகிறதை நாமும் செய்வோம், அவர் செய்ய வேண்டியதை அவரும் செய்வார். இதுதான் டாக்ட்ரின். சில நேரங்களிலே விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் என்னவாக மாறும்? செத்ததாக மாறும். ஏன்னா அவர் சொல்லுவாரு, நம்ம விசுவாசிப்போம், ஆனா செய்ய மாட்டோம், செத்துறோம். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, செத்துறோம், செத்துறோம். தைரியமா சொல்லுங்க. இதா இங்கே சகுனம் அபசகுனத்துக்கெல்லாம் இடம் இல்லை, ஏற்கனவே செத்துச்சு நிறைய மேட்ரு. ஆமேன், ஆமேன். அதான் ஆதாமிடத்தில் அந்த சாபம் பிறக்கும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து வாய் மொழிந்த வார்த்தைகள் என்ன தெரியுங்களா? உன்னுடைய வேர்வை சிந்தி நீ பிழைப்பாய். அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னா ஸ்வெட்டு. நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா சொல்கிறேன் பாருங்களேன். எங்கே வேர்வை சிந்தனமோ அங்கே கிருபையை பார்க்க முடியாது. எங்கே கிருபையை பார்க்குறீங்களோ அங்கே வேர்வை சிந்த தேவையில்லை. ஹலோ ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? பாலிசி புரியுதா? பிரின்சிபல் புரியுதா? வேர்வை சிந்தினீங்கன்னா கிருபையை பார்க்க முடியாது. கிருபையை பார்க்கணுன்னா வேர்வை இருக்காது, ஜாலியாக இருக்கும். கிருபை எப்படி வருது சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் சொல்லி கொடுத்தேன். கிருபை எப்படி வருது? எப்படி வருது? கிருபை வார்த்தையினால் வருகிறது. ஜஸ்ட் பிளெயின் சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட் இட். கிருபை வார்த்தையினால் வருகிறது. நீ அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டால் கிருபை வரும். வார்த்தையை நிராகரிச்சினா கிருபை வராது. சிம்பிள்ப்பா, அவ்வளோதான். பர்சோனிஃபைட் கிரேஸ் யாருன்னா இயேசு கிறிஸ்து. முடிஞ்சு வேலை. அண்டர்ஸ்டாண்ட்? ஆமீன், ஆமீன். புரியுதுங்களா? அப்போது வேர்வை சிந்தி ஒருத்தன் கோடி கணக்கில் உள்ளே வச்சுருக்கான், ஒன். அவன் ஏ. வேர்வை சிந்தாமல் பி ஒருத்தன் கோடி கணக்கில் வச்சுருக்கான். இதில் பார்த்துக்கோங்க, டிஃப்ரென்ஸை பாருங்க. ஆமீன். எது ஆசீர்வாதம்? ஓடு ஓடு, காலைல ஓடு, சாயங்காலம் ஓடு, இங்கே ஓடு, அங்கே ஓடு, கோடி கணக்கில் வச்சுக்கோ. இந்த காரை வாங்கிக்கோ, அந்த காரை வாங்கிக்கோ, அந்த வீட்டில் இரு, இந்த வீட்டில் இரு, என்ன வேணால் பண்ணு. ஒருத்தன் வார்த்தையை கேட்குறான், வாங்குறான், சாப்பிட்றான், திருப்தியாக உட்காந்துக்கிறான். வேற ஒருத்தன் கட்டுறான், வேற ஒருத்தன் வாங்குறான். ஆண்டவர் ஒரே ராத்திரியில் மாற்றி எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒருத்தனை வாழ வைக்கிறார். கிருபை ஐயா. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருப்பா. அவன் தான்ப்பா. என்ன எப்படி பார்ப்பான்னா, கிருபையை பார்த்தா ஆண்டவரை டேஸ்ட் பண்ணிட்டான். God comes to his palates because he says taste and see. என்னது? taste and see. ருசிச்சு பார், கர்த்தர் நல்லவர். எப்படி ருசிப்பா? கிருபை வரும் உள்ள. ஆமேன், ஆமேன். அந்த கிருபையை நீ பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்வாதாரமாய் கிருபை மாறும் பொழுது வேர்வையே வராது. வேணா ஜிம்முக்கு போனால் வரும், ட்ரெட்மில்ல ஓடினா. ஆமேன். அதனால தான் இந்த காலகட்டத்தில் பொறாமை, ஒருத்தன் பெருசாகிறான்ற எரிச்சல், காரணமே இல்லாமல் ஒரு மூஞ்சை பார்த்தேன், எனக்கு அந்த மூஞ்செல்லாம் பார்க்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறது. உன்னை யார் பார்க்க சொன்னா? உன் மூஞ்சை பார்த்துக்கோ. ஐயே, எனக்கு அவங்க போடுற ட்ரெஸ்ஸு பிடிக்காது. ஏன்? அவங்களுக்கு பிடிச்சிக்கிது, அவங்க போட்டுக்கிறாங்க, உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலையை பாரு. இன்டிஃபரன்ஸ். டோன்ட் ஷோ இன்டிஃபரன்ஸ். ஆமேன். கன்சிஸ்டன்சி ரொம்ப லைட்டாக. சாம்பார் திக்கா இல்லை, தண்ணியாகுது. மோர் குழம்பு எப்படி இல்லை சொல்லுங்க? தண்ணியாக இருந்தால் குழம்பு நல்லா இருக்குமா? சொல்லுங்கப்பா. திக்கா வச்சாதான் குழம்பு எப்படி இருக்கும்? சால்னா நல்லா அப்படியே திக்கா, எண்ணெய் தலைன்னு அப்படி இருந்தால் அப்படியே பரட்டி சாப்பிடலாம். அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லை? God is looking for consistency. ஆண்டவர் அதை தான் கேட்குறார். திக்கா, உன்னுடைய தாங்கும் தன்மை. ஆமேன். ஏன்னா நெருப்பு வரப்போகுது. என்ன வரப்போகுது? நெருப்பு.
நெருப்பு என்ன பண்ணோம்? நெருப்புல உள்ள போட்டு டெஸ்ட், இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ற டெஸ்ட். தாங்குமா? தாங்காதா? இல்லை ஓடுருமா? தாங்குமா தாங்காதா அப்படின்ற டெஸ்ட் வருது. அதனால தான் மன்னிக்காத சுபாவம், கோவப்படுறது, தேவையில்லாத காரியம், தேவையில்லாத பேச்சு, ஆத்திரம். சிலவங்களுக்கு ஆத்திரம், பயங்கர ஆத்திரம். எனக்கு அது வேணும், இது வேணும், அங்கே இருக்கிறது வேணும், இங்கே இருக்கிறது வேணும், அந்த இடத்துல இருக்கிறது வேணும். இருக்கிறத பாருப்பா. இல்லை, இருக்கிறது இருக்கட்டும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். ஆத்திரம். பைபிள் டாக்ஸ் அபவுட் கிரீடினஸ். பைபிள் டாக்ஸ் அபவுட் டெஃபிஷியன்சி, குறைபாடு உள்ள ஒரு ஜீவியம். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன இருக்குது? குறைபாடு. ஏன்னா போதுமான அளவு உள்ள போல. ஒரு குழந்தைக்கு தொடர்ந்தேச்சா கம்மியான சாப்பாடு கொடுத்தா என்ன ஆகும்? குழந்தை வளர்ச்சி குறைஞ்சிரும், டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். எங்கே டெஃபிஷியன்சி இருக்குன்னு தெரியாது நமக்கு. அதுக்கு ஒரு டெஸ்டிங் பண்ணால் தான் நமக்கு என்ன குறைபாடு இருக்குன்னு தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி விட்டமின், அதுக்கேற்ற மாதிரி சப்ளை கொடுக்க முடியும். கர்த்தருடைய சரீரத்திலே, தேவனுடைய சபையிலே பாகுபாடுகள், வேற்றுமைகள், தேவனுக்கு கீழ்ப்படியாத நிலைமை. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரா, அதை கேட்க முடியல, மாற்றிக்க முடியல. வருஷா வருஷம் தொடர்ந்து அதே நிலைமையிலே இருக்கிற காரியங்கள். ஆமென். ஏன்? கிருபை உள்ள வரல. ஆனால் ஒரு கூட்டம் வருது, கேட்குது, முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்து மாற்ற பார்க்குது, முடியல, போராடுது, கஷ்டப்படுது, மாற்றிக்கணும்னு நினைக்குது. தேவையான நேரத்தில் வாயை மூடினுக்குது, தேவையான நேரத்தில் அமைதியாக இருக்குது. கர்த்தர் என்ன கொடுக்குறார் தெரியுமா? கிருபையை கொடுக்குறார். ஆமென். Devote your time to learn God. உங்களுடைய நேரத்தை தேவனை அறிந்து கொள்ள செலவழியுங்கள். சண்டை போடாதீங்க. பேசிக்காக ஒரு ஆர்கியூமெண்ட் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணுறோம்? என்ன பவர் தெரியுங்களா? ஆர்கியூமெண்ட் டைமில் ஃபுல் ஃப்ளெட்ஜில் ப்ரெஷரு ஹை, சுகரு ஹை, அந்த நேரத்தில் கொலஸ்ட்ராலும் ஹை. வேறு எதாவது இருக்குங்களா? வேறு எதாவது வந்தாலும் என்ன ஆகிடுது? ஹை லேட்டில் அப்படியே ஃபைட்டு. வாய் சும்மா AK-47 தோத்துறோம்ப்பா. இந்த வாயிலேருந்து வர்ற புல்லட்டு இன்னொரு இருதயத்தை போட்டு கிழிச்சு தூக்கல் நூற உடச்சி சின்ன பின்னமாக தூளாக்கி, மிக்சி எந்த கிரைண்டரும் அப்படி அரைக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு இருதயத்தை உடச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. ஆமென். தேவையில்லாத வேலை செய்யணுங்கிறீங்க. என்னது தேவையில்லாத வேலை? ஐயா, உன் நேரத்தை கர்த்தரை தெரிஞ்சுக்கொள்ள டைம் செலவு பண்ணு. ஆமென். கொஞ்சம் மெச்சோர்டான ஜனங்களா, எப்படி முதிர்ச்சியானவர்களாய், ஆவிக்குரியவர்களாய், வளர்ந்தவர்களாய், வயசுக்கேற்ற பிஹேவியன்ஸோட. வேதம் சொல்லுகிறது, மனைவிகளை உங்கள் சொந்த சரீரமாய் பாவித்து கிறிஸ்து எப்படி சபையை நேசித்தாரோ. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து எப்படி சபையை நேசித்தாரோ அதே போல உன் சொந்த சரீரமாய் பாவித்து. உன் பெரியதனம், உன் ஆம்பளன்ற ஜோரு, இதெல்லாம் இங்கே வந்து காட்டக்கூடாது. தப்பு இருந்தால் கேளுங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்பொழுது தவறு இருந்தால் கேளுங்க. ஊழியக்காரையாக நான் சொல்லுகிறேன், தப்பு இருந்தால் டைரெக்டாக கான்ஃபரண்ட் பண்ணுங்க. இது எனக்கு பிடிக்கல, இதை செய்யாதன்னு சொல்லுங்க, மாற்றிக்கோங்க. அப்போ தான் வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும். விட்டு கொடுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. நேற்று காரியத்தை இன்றைக்கி தூக்கிட்டு வராதிங்க. நேற்று வச்ச சாம்பாரே இன்றைக்கி நல்லா இல்லை, நம்ம வைக்கிற சாம்பார் இல்லை. ஆனால் நேற்று காரியம் முந்தா நேற்று காரியத்தெல்லாம் தூக்கின்னு வந்து டேபிளில் வச்சுருவோம். விடு, ஈஸியாக இரு. கர்த்தர் 70 தரம் மன்னிக்க சொல்லியிருக்கிறார். ஆமென். பிரின்சிபலை எங்கே தெரியுங்களா கொண்டு வராரு? பிதாவே, நான் பிறர் குற்றத்தை மன்னிக்கிறது போல. எப்படி?
நான் as I forgive others, please forgive me. இந்த வார்த்தையை நீ மற்றவங்கள மன்னிக்காம சொல்லவே முடியாது. ஆமென், ஆமென். ஐயா, எக்ஸ்டெண்ட் யுவர் கெப்பாசிட்டி. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, எக்ஸ்டெண்ட் யுவர் கெப்பாசிட்டி, எக்ஸ்டெண்ட் யுவர் கெப்பாசிட்டி. ஆமென். புரியுதுங்களா? இப்போது நம்ம ஒரு 2-3 கேரக்டரை பார்த்து, நமக்கு நேரம் கம்மியாக இருக்கிறபடினாலே ஒரு 2-3 கேரக்டர் அவங்க எப்படி கெப்பாசிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்றதை பார்த்து நம்ம கடந்து போவோம். லூக்கா 19ஆம் அதிகாரம். லூக்கா, திருப்பிக் கொள்ளுங்கள். இருக்கீங்களா? என் கூட இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆமென். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இந்த ஒரு காரியம் இருக்கிறது. படிங்கம்மா. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகைத்தது. இது எப்படி நடந்துச்சுன்னா கியூரியாசிட்டி. எல்லாம் அங்கே போகிறாரு, அற்புதம் பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, குஷ்டரோகி கண்ணை திறக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இவர் எப்படியாப்பட்டவரோ பார்க்கலான்னு சொல்லிட்டு இவன் போகிறான். படிங்க. எப்படி இருந்தானா? குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை என்ன பண்ண முடியல. இதுதாங்க அவனுடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டி. அவனுடைய கெப்பாசிட்டி என்னன்னா, பிகாஸ் he was low in stature, he was a short man, அவனால் என்ன பண்ண முடியாது, கூட்டத்தில் பார்க்க முடியாது. இப்போ பாருங்க, how he extends his capacity, எப்படி அவனுடைய திறனை மேம்படுத்தி கொள்ளுகிறான். படிங்க. என்ன பண்ணியிருக்கிறான்? அவர் போகும் வழியில் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்திலே அவன் ஏறி, இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து, போதும் நிறுத்துங்க, அவரை பார்க்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற மனம் படைத்தவன். ஆமென். இன்னைக்கு இந்த மனப்பான்மை நமக்கு வேணும். என் வாழ்க்கையில் அவர் வரணும், என் வாழ்க்கையை அவர் மாற்றணும். நான் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேன், நான் ஆசீர்வாதம் உள்ளவனாக மாறணும். கர்த்தர் என் வழியிலே வருகிறார். இயேசு அவ்வழியிலே வர இருந்தார். அவர் போகிற ரூட் வேறப்பா. ஆனால் இவனுடைய எண்ணம் என்னன்னா, இவர் என் வழியிலே வர வேண்டும். ஆமென். இன்னைக்கு அந்த மனசு இருக்குங்களா உங்களுக்கு? இயேசு எந்த வழியிலே போகிறாருங்க. சகேயு என்ன தெரியுங்களா நினச்சான்? அவர் என் வழியிலே வர வேண்டும். ஐயா, காலப்போக்கில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இயேசு நம்ம வழியில் வரணுன்ற எண்ணம்லாம் நமக்கு கிடையாது. அவன் செய்த வேலை என்ன தெரியுங்களா? அவருக்கு முன்னாக அவன் ஓடினான். என்ன சொல்லுங்க? முன்னான. he is creating something so that he will see. அவர் பார்க்கணும், அவர் பார்க்கறதுக்கு நான் வேலை செய்யணும் அப்படின்னீங்கன்னா, இவர் என்ன பண்ணுறான்னா முன்னாக ஓடி, அங்கே ஒன்றுமே தெரியலங்க. ஏன்னா நான் ஒரு கூட்டம் வருது, நான் வேற எப்படி இருக்கிறேன்? குள்ளனாக இருக்கிறேன். நான் வேறு ஒரு நிலைப்பாட்டுக்கு போனால் தான் அங்கே ஒரு வியூ எனக்கு கிடைக்கும். ஒரு மேலே ஒரு மரமோ ஒரு பில்டிங்கோ எங்கேயாவது ஏறினா தான் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் பார்த்தது காட்டு அத்தி மரம், சைக்கமோ ட்ரீ. அந்த மரத்திலே அவன் ஏறி நின்று இயேசுவை பார்க்கிறான், எட்டி பார்க்குறானா. ஐயா, இன்னைக்கு நமக்கு இந்த மனசு கிடையாது. நம்ம மனசு எப்படின்னா, வர்றதா இருந்தால் வரட்டும், இன்னவோ இயேசுவாமே, வர்றதா இருந்தா வேணாம் வேணாம், கது தட்டுவேன்னு சொல்கிறீங்கள, தட்டினா திறக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், இயேசு தானே. ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம தலைவர்களாக உட்காந்துட்ருக்கோம். ஆமென். இயேசு வரமாட்டாருங்க. முன்னாக ஓடணும், ரெடி டு ரன். எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ காலாட்கள் நடக்கும் பொழுதே நீ இழைக்க பண்ணினார்களானால் உன் மனசு சோர்ந்துரும். நான் குதிரையோட எப்படிப்பா ஓடுவேன்? எப்படி ஓட முடியும்? எக்ஸ்டெண்ட் யுவர் கெப்பாசிட்டி. பக்கத்தில் இருக்கட்டும் பார்த்து சொல்லுங்க, முன்னாக ஓடு. சர்ச்சுக்கு எனக்கு முன்னாடி ஓடு.
சர்ச்சுக்கு கிளம்பணுன்னா எனக்கு முன்னாடி ஓடு. முன்னாக ஓடி மரத்து மேலே ஏறி நின்று இயேசுவை பாரு. அந்த இடத்துல இந்த மனப்பான்மைக்கு கரெக்டாக கூட்டங்க, கூட்டம், பெரிய கூட்டம். அற்புதம் வேணும்னு ஒரு கூட்டம், சுகம் வேணும்னு ஒரு கூட்டம், இயேசு நன்மை செய்யணும்னு ஒரு கூட்டம், இயேசுகிட்டேருந்து ஏதாவது கிடைக்கணும்னு ஒரு கூட்டம். அப்படி எதிர்பார்ப்பின் கூட்டத்தின் மத்தியிலே தேவன் இந்த எதிர்பார்ப்பை பெருசாக பார்க்குறார். ஆமேன். நமக்கெல்லாம் என்ன ஆசை தெரியுமா? நம்ம ஏதாவது வெயிட்டாக பண்ணி யாராவது நம்மளை நல்லா, நம்ம வைக்கிற குழம்பு நல்லா இருக்குன்னு ஒரு அப்ரிசியேஷனாவது கொடுக்கணும்னு நமக்கு ஒரு எண்ணம் இல்லை? நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும், நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் வரணும். எல்லாருக்கும் அந்த மென்டாலிட்டி இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்குது. ஒன்றும் இல்லைன்னா கூட வீட்டுக்கார் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ஒரு 2 ரூபா முட்டாய் எப்படி கொடுத்தா அதில் ஒரு சந்தோஷம் இல்லை? அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் இருக்குது. தேவனிடத்தில் அதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அதை தான் நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஐயா, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வரணும்னா வேலை செய். இவன் மேலே ஏறி அவரை பார்க்கும் பொழுது அந்த காரியம், அந்த விசுவாசம், அந்த வேலை இயேசுவை அப்படி தாண்டி போக விடலை. ஆண்டவர் கரெக்டாக அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாரு? நின்றுட்டார். அவர் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டார். அவருக்கு அதெல்லாம் கண்ணு க்ளீனாக தெரியும். அவருக்கு தெரியும் ஒரு மனுஷனுடைய இருதயம். ஆண்டவர் கரெக்டாக அந்த வந்து இடத்துல நின்றுட்டு, ஓ நீ தானே இருந்தாள். ஃப்ரீக்குவன்சி கனெக்ட் ஆயிடுச்சு, நெட்வொர்க் அங்கே கரெக்டாக இருந்துச்சு. அவர் வந்து அங்கே நின்று அவர் சொல்லுகிறார், சகைவே என்ன சொல்கிறாரு? சீக்கிரமாக இறங்கி வா. இதுக்கு மேலே உனக்கு அத்திமரம் தேவையில்லை, நான் வரேன் உன்கிட்ட. நான் உன் லெவலுக்கு வந்துட்டேன். ஏன்னா யூ ட்ரை டு டேப் இன் டு வாட் ஐ ஹேவ். அதனால் நான் இப்போ உனக்குள்ளே வரேன், நீ எனக்குள்ளே வான்னு சொல்லி வந்து உடனே அவன் என்ன செய்கிறான் தெரியுங்களா? see how he extends his capacity. படிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அங்கதான் அங்கே நெட்வொர்க் கிடச்சிது. நெட்வொர்க் கிடைக்கணும்னா அந்த ஸ்பாட்டுக்கு வரணும். டவர் இல்லாத இடத்துல போனீங்கன்னா நெட்வொர்க் கிடைக்குமா? கிடைக்காது. இவர் டவர் இருக்கிற இடத்துல வந்தார், நெட்வொர்க் கனெக்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறாரு கேளுங்க, படிங்கம்மா. அவனை கண்டு, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான். யார் வீட்லையா தங்கினாரா? இல்லை, இந்த வீட்டில் தங்குறாரு. ஐயா, நான் சொல்லுகிறேன், உன் கெப்பாசிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணினா இயேசு உன் வீட்டிற்கு வருவார். ஆமேன். செய்ய வேண்டியதை செய்யணுங்க. பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லுங்கள். உன் மனைவி பிள்ளைகளை தட்டி சொல்லுங்கள், செய்ய வேண்டியதை செய்யுங்க, செய்ய வேண்டியதை செய்யுங்க, செய்ய தகாததெல்லாம் செய்யாதீங்க. சொல்லுங்க, செய்ய தகாததை செய்யாதீங்க, செய்ய வேண்டியதை செய்யுங்க. இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவார். ஆண்டவர் அவர் வீட்டுக்கு வருகிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வீடுகளுக்கு சென்று படித்து பாருங்க, என்ன நடக்குது தெரியுங்களா? அவன் சொல்கிறான், நான் ஒன்றா வாங்கியிருந்தா 4 திருப்பி கொடுத்துட்றேன், நீங்கள் என்கிட்ட வந்ததே பெரிய விஷயம். அவன் மனம் திரும்புகிறான். இயேசு சொல்லுகிறார், இந்த நாளிலே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு கூட வந்துடலாம். மனம் திரும்புதல் இல்லைன்னா ரட்சிப்பு வராது. ஆமேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஐயா, உன்னுடைய காரியம் பெருகணும், தேவனோடு கூட பெருக வேண்டும். நம்மளுக்கு நிறைய தாட் இருக்குது. பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், வேறு என்ன டெவலப் பண்ணலாம்? கெரியர் டெவலப் பண்ணலாம், பணத்தை பெருக்கலாம், இதெல்லாம் தன்னால் வரும். மைண்டை கூட பெருக்கிக்கலாம். ஏன்னா there is something that is replacing God. கூகுள் என்னது? நீ தேவனிடத்தில் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய காரியத்தெல்லாம் கூகுள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற. கூகுள் காலம் கொஞ்சம் அப்படி போகுது. தேவனிடத்தில் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் ஏஐ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஏஐ கிட்ட மொத்த வேலையை கொடுத்துட்டு ரிலாக்ஸாக உட்காந்துக்கிறோம். வாட் இஸ் த வேர்ல்ட் சேயிங் டு யூ டுடே? ஐ டோன்ட் நீட் காட். உலகம் என்ன சொல்லுது? உலகத்தின் அதிபதி என்ன சொல்லுகிறான்? உனக்கு தேவன் தேவையில்லை, உனக்கு சொல்லிக் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை, நான் எல்லா மீடியத்தை கொண்டு வரேன். காடை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கப்பா. சீரியஸ்லி. பைபிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஃபோனில். அந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் குயிக்காக மென்யூர் பண்ணுறதுக்கு பாத்வே கிடையாது. ஆனால் கூகுளுக்கு போனீங்கன்னா குயிக்காக மென்யூர் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக்கி கொடுக்குறாங்க.
இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்பதை காட்டிலும் மற்ற காரியத்தை சார்வது கர்த்தருடைய ஜனத்திற்கு முக்கியமான காரியமா இருக்கு. நீ அப்படி செய்ய முடியாது. நீ அப்படி செய்வாய் என்றால் வழி விலகி போவாய். உனக்கு ஒத்தாசை வராது. தேவன் ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. ஆமென். எங்க யாரை வைக்கணும்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரீசோர்சஸ் எல்லாம் நல்லது இல்லை என்று சொல்லவில்லை. நம்ம ஒரு ஹைலி லெவல் டெக்னாலஜிக்கல் காலகட்டத்தில் வாழ்கிறோம். ஆனால் எதையும் தேவனுக்கு ஈடாக வச்சிட முடியாது. உன் காலுக்கிட்ட கண்ணி இருக்குதுன்னு அவர் தான் சொல்ல முடியும். அங்கிள் கூகுள் சொல்ல முடியாது. அங்கிள் கூகுளுக்கு கண்ணி எங்கே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அங்கிள் கூகுளை என்னைக்கு மூடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அது இதில் பேதத்தில் இருக்கு. இன்னைக்கு ஏஐ வந்திருக்கு, நாளைக்கு சிஐ வரும், நாளைக்கு பிஐ வரும், அடுத்தது எல்ஐ கூட வரும். Who are you going to choose? Who is your resource? யாரை நீ சார போற? ஆமென். உனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும்னா அவர் உங்கூடயே இருப்பார். ஆமென். சரிங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா கெப்பாசிட்டியை? ஆமென். If you don't extend your capacity, you are not going to see God. உன் வாழ்க்கையில் தேவன் இருக்க போகிறது கிடையாதுப்பா. இந்த மாதிரி பிரசங்கங்கள்லாம் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சபைகள் இந்த காலை நேரத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஊழியர்கள் யாரும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. நீ தேவன்கிட்ட வந்தினா தான் தேவன் உங்ககிட்ட வருவார். நீ தேவனை விட்டு தூரம் போனீன்னா அவர் அமைதியாக இருப்பார். நீ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அவர் உன்னை நேசிப்பார். ஆனால் இஃப் யூ டோன்ட் கம் டு காட், God is not going to bless you. Amen. Amen. ஏனால் அதுதான் அவருடைய முறைமை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஷூனமைட் உமனை பற்றி படிக்க போகிறோம். இது செகண்ட் கேரக்டர். அவங்க எப்படி அவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கினாங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 Kings chapter 4 verses beginning from 8, 9 and 10. பின்பு ஒரு நாள் எலிசா, சூனேம் என்று சொல்றது ஒரு இடம், போங்க. ம் 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 நாம் மெத்தை மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அவருக்கு ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்திலே வரும்பொழுது அவர் என்ன பண்ணலாம்? நம்முடைய வீட்டிலே அவர் தங்கலாம். பாருங்க, இது இந்த அம்மா பேர் போயிட்டு இஸ் அன்னோன் ஸ்கிரிப்சர்ஸில். ஏன்னா ஷூனமாய் இஸ் அ பிளேஸ். ஆனால் when you talk ஷூனமைட் உமன் என்ற டைட்டில் அவங்களுக்கு இருக்குது. இந்த ஊழியக்காரன் வரும்பொழுது அந்த இடம் ரொம்ப பஞ்சமான இடம். தேவன் அனுப்புனாதான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் வருவார்கள் அந்த இடத்துல, அந்த நாட்களில். இவர் எப்போல்லாம் வராரோ அந்த நேரத்தில் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அவரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு ஆகாரம் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆகாரம் கொடுப்பாங்க. அப்போ அப்படி ஆகாரம் கொடுக்குற பட்சத்தில் அந்த ஸ்திரீயினுடைய உள்ளத்திலே தோன்றின ஒரு காரியம் என்னன்னா, வெறும் வந்துட்டு இவர் என்ன பண்ணக்கூடாது, சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகக்கூடாது, இவர் நம்மோடு கூட தங்கி இருக்க வேண்டும். ஏன்னா இவர் தேவனுடைய ஒரு ஊழியக்காரன். இவர் அந்த காலகட்டத்திலே தேவனை பிரதிபலித்து தேவனுடைய சார்பிலே நின்ற ஒரே ஒரு சேனல் இவர் மட்டும்தான், எலிசா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்காக அவர்கள் எடுக்கிற முயற்சி என்ன தெரியுங்களா? she goes and talks to her husband. வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. இவர் அடிக்கடி இப்படி வந்துட்டு போகிறாரு.
அவர் வந்துட்டு போகிறதே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குதே, அவர் சாப்பிட்டுட்டு போகிறதே தேவன் நமக்கு நன்மையாய் தருகிறாரே, இவர் தங்கி இருக்க நாம் ஒரு வசதியை உண்டு பண்ணுவோம். ஐயா நான் கேட்குறேன், நீ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் உனக்கு பதில் தராரு, உன் ஜெபத்துக்கு பதில் தராரு, உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, இன்றைக்கி நல்லா இருக்கிற. ஆண்டவர் உனக்குள்ளே தங்கி இருக்கணும்னா நீ வேலை செய்யணும். ஆமேன். சிலவங்க மென்டாலிட்டி என்னன்னா, வந்துட்டு போனால் போதும்ப்பா, ரொம்ப டீல் வச்சிங்கன்னா பேஜார் பாதலாம். ஆனால் இவள் என்ன செய்கிறாள் தெரியுங்களா? அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு, see how she extends the capacity to have a relationship with the man of God. என்ன சொல்றா தெரியுங்களா? Let's make a little chamber, I pray thee, on the wall. இடம் இல்லைங்க, இடமே இல்லை, ஒரு செவுறு தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரு இடத்த அவருக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரெடி பண்ணலாம். Let us make a chamber. Let us make a little chamber, I pray thee, on the wall, and let us set him there a bed and a table. ஒரு படுத்து இளைப்பாற ஒரு இடமோ ஒரு டேபிள், அப்புறம் a stool and a candlestick, and it shall be when he cometh to us that he shall turn it thither. ஒரு மேல் வீட்டறையை அவள் உண்டு பண்ணுகிறாள். ஆமேன். சரி, சூனமைட் உமன் ஒரு ரூமை ரெடி பண்ணி ஊழியக்காரனை வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சுங்க, அதனால என்ன அப்போ அப்படின்னு கேட்குறீங்களா? படிங்க 8ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 5லிருந்து படிங்கப்பா, 5 படிங்க. செத்து போனவனை யார் உயிர்ப்பிச்சு தெரியுங்களா? ஒரு சூழ்நிலை வருகிறது, இதே எலிசா செத்து போனவனை ஒருத்தனை உயிரோட கூட்டிட்டு வரான். அந்த விஷயம் யார்கிட்ட போகுது? ராஜா கிட்ட போகுது. ஓகே, கோ ஹெட். ராஜாவுக்கு அறிவிக்கிற பொழுது இவள் தான் அந்த ஸ்திரீ. யாரு? மேல் வீட்டை உண்டு பண்ணினா பத்தியா, ஊழியக்காரன் வந்து தங்க, அவள் தான் அந்த ஸ்திரீ. ஆமேன். அவளுடைய பிள்ளை தான் என்ன பண்ணுச்சு? மரிச்சு போச்சு. இவளுக்கு தெரியாது. she wanted to do something good. இந்த ஊழியக்காரன் என்னிடத்துல இருக்கணும்னு நினைச்சா, அவளுக்கு தெரியாது நாட்கள் வருகிறது, அந்த குமாரன் சாக போகிறான், அவன் மரிச்சிட்டான். ஊழியக்காரன் தேவன் அற்புதம் செய்து அந்த பிள்ளையாண்டானை உயிரோடு கொண்டு வராரு. இந்த செய்தி இப்போ யார்கிட்ட போகுது? ராஜா கிட்ட போகுது. அந்த நேரத்தில் அந்த அம்மாவுடைய கண்டிஷன் என்ன தெரியுங்களா? she lost everything. ஆனால் என்ன நடக்குது தெரியுங்களா? and when the king asked the woman, she told him, so the king appointed unto her a certain officer, saying, restore all that was hers and all the fruits of the field since the day that she left the land until now. ஆமென். படிங்க. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் விவரித்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, இது எல்லாருக்கும் நடக்கலங்க. எல்லாரையும் சூறையாடிட்டாங்க, எல்லார்கிட்ட இருந்தும் பிடுங்கிட்டாங்க. ஆனா மரித்த பிள்ளையை உயிரோடு கூட்டிட்டு வந்த ஒரு ஊழியக்காரன் இந்த வீட்டில் இருந்து வரான்னு ராஜா தெரிஞ்சு அவன் என்ன சொன்னான்னா, எதெல்லாம் அவங்க இழந்தாங்களோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு திருப்பி கொடுன்னு சொன்னாங்க. படிங்க. அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் எப்போ அவங்க எப்போ போனாங்க தெரியுங்களா? லாங் டைம் அகோ, லாங் டைம் அகோ she left the nation. அப்போ அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல், கவனிங்க, இது வரைக்கும் உண்டான அந்த வயல்ல என்னென்ன வருமானம் வந்துச்சோ அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றார். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா? இவள் செய்த வேலை, அந்த மனுஷன் வந்து போறான், சாப்பிட்டுட்டு தான் போறான், என் வீட்டில் தங்கணும். ஐயா நீ இன்னைக்கு நம்ம என்ன சூஸ் பண்றோம்? நம்ம என்ன வேலை செய்கிறோம்?
கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் இழக்க போகிறா. பிள்ளை செத்து போகுது. அவளுடைய தோட்டம் வயல்வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அவளுக்கு ஒரு ஞானம் இருந்தது. என்ன தெரியுங்களா? மேலானதை பிடிச்சு வைக்கணும். ஆமென். மேலான காரியம், ரீசோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு அவளுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால தான் ஊழியக்காரனுக்கு இடத்தை ஒழுங்கு பண்ணினான். அந்த ஊழியக்காரன் அந்த வீட்டிலே இருந்தான். பிள்ளை சாகும் பொழுது உயிரோடு வந்தான் பிள்ளை. இதை கேள்விப்படுகிற ராஜா, ஓ இவ்வளோ பெரிய அம்மாவா நீ? உன் வீட்டில் தான் அந்த ஊழியக்காரன் தங்கியிருந்தானா? இவங்களுக்கு தேவையானதெல்லாம் திருப்பி கொடு. ஆனால் இவங்க செய்த வேலை, இவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஷி வாஸ் ரெடி ஃபார் தட். ஆமென். இன்றைக்கி நமக்கு எல்லாம் திரும்பி வரணும். செத்த பிள்ளைங்களும் உயிரோடு வந்துடணும். நமக்கு எல்லாம் வரணும். பிரச்சனைகள் போகிற குடும்பம் சரியாயிடணும். எல்லாம் சபைக்கு வந்துடணும். எல்லாம் பண்ணோம். அதுக்கு நீ என்னப்பா பண்ண? நான் ஒன்றும் பண்ணல. வாயை மூட வேண்டிய இடத்துல மூடினியா? இல்லையே. அதான் பண்ணலையே. ஏதோ கொடுத்து ஏதாவது ஒரு காரியம் பண்ண கொடுத்தியா? அதுவும் பண்ணலையே. கொஞ்ச நேரம் தியாகம் பண்ணுமே, அதை பண்ணியா? இல்லை, அதையும் பண்ணலையே. இப்படின்னா நீ இப்படி தான் இருப்ப. நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்கிட்ட வந்து. நான் இதுக்கு ஜெபமும் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ எல்லாம் தலைகீழ பண்ணிட்டு நான் வந்து உனக்கு ஜெபம் பண்ணி, உனக்கு மேலே இருக்கிற வானம் மூடி இருக்கே, வானம் திறந்துருந்தா உள்ளே போகலாம். ஐயா இன்னைக்கு வேலை செய். சொல்லுங்க, வேலை செய். உன் கெப்பாசிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ண. நீ வேலை செய்யாமல் எதுவும் வரும்னு நினைக்காத. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போடு, உனக்கு திரும்பி வரும்ன்றாரு. அப்படி தானே? நீ போடாமல் உன் பாக்கெட்டில் கை விட்டுக்கோ, உனக்கு திரும்பி வரும்னு சொன்னாரா? இல்லையே. நமக்கு வாக்குத்தத்தங்கள் வேணும். We need the promise, but we don't want the promiser. We need the promised land. ஐயோ 430 ஆண்டுகள், ஐயோ பெரிய பாடுப்பா. எத்தனை ஸ்டேஷனை பிள்ளைங்க சொன்னாங்க பாருங்க, எவ்வளோ பாடுகள். நான் உள்ளே போனோம். எப்படி போகிற? போகிறதுக்கு நீ என்ன வேலை செய்த? இல்லையே. காலையில் 9 மணிக்கு சபை ஆரம்பிக்கிறது. 9 மணிக்கு இருக்கிறீங்களா முதல்ல? ஆனால் 8:30 மணிக்கு உன் பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு போகிற டைமுக்கு. இல்லை வேன் போயிடும், பஸ்ஸு போயிடும், ஆட்டோக்காரன் போயிடுவான். டோன்ட் மாக் காட். ஆண்டவர் ஏளனமாக நினைக்காத. உன் கண்ணில் தெரியலன்னு ஏளனமாக நினைக்காத. அவர் நாமத்தினால தான் நீ பிழைக்கிறிய. அவர் தான் உனக்கு ஜீவனாக இருக்கிறார். ஓடுவாங்க, சிலவங்க ஓடுவாங்க, துட்டு பின்னாடி ஓடுவாங்க பாருங்க. அப்படி தான் ஓடுவாங்க பாருங்க. சபைக்கு வந்து உட்காந்து தூங்கிடுவாங்க. ஆமென். ராஜா சொன்னாராம், அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவள் எதெல்லாம் எழுந்தாலும் திருப்பி கொடுப்பா. ஆமென். ஐயா நான் சும்மா பேசல, என் வாழ்க்கையிலிருந்து நான் பேசுகிறேன். என் ஜீவனை கொண்டு பேசுகிறேன். கர்த்தர் என்னை நன்மையாக வைத்திருக்கிறார். ஏன்னா செய்ய வேண்டியதை ஏற்ற காலத்தில் நீ செய்யணும். விழுந்த, பல வாட்டி விழுந்த, ஆனால் தேவனை பிடிக்க பார்த்தேன். கர்த்தர் இன்றைக்கு வாழ வைத்திருக்கிறார். ஆமென். சத்தியம் பொய் இல்லைங்க. ஏனோக்கு முன்னானவைகளை பார்த்தான். ஆமென். முன்னானவைகளை பார்த்து அதை இழுத்துட்டு கொண்டு வந்து இந்த நிகழ்காலத்தில் வைக்கணும்னு வச்சான். காண போயிட்டான். You have a future, but don't wait for the future to come to you. Go bring the future. Amen. Amen. Future எங்கங்க இருக்கும்? ஃபியூச்சர் எங்கே இருக்கும்? முன்னாடி தான் இருக்கும். ஃபியூச்சர் முன்னாடி தான் இருக்கும். நீங்கள் எங்கே இருக்கீங்க? ப்ரெசண்ட்டில் இருக்கிறேன். அப்படி தானே? we are living in the present. ஏனோக்கு என்ன தெரியுமா? you know what Enoch did? he brought the future to the present. Amen. Capacity. அவனுடைய he extended his capacity. Amen. This is really challenging. This is really challenging. ஐயா ராஜாவாகிறது சும்மா விஷயம் கிடையாது. 27ஆம் சங்கீதம்
நான் பேசி முடிக்கிறேன். I got lot to say today, very limited. 27ஆம் சங்கீதம் அவன் சொல்லுகிறான், 6ஆம் வசனம் படிங்க. அவன் ஃபோக்கஸ், அவனுடைய எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி கெப்பாசிட்டி பாருங்க. என்ன சொல்றான் பாருங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். எப்படியாம்பா? ஒன்று கேட்டேன், ஆனால் என் கண்ணும் என் மைண்டும் பல வேலையில் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கா? அப்படின்ற மோட்டிவேஷனில் தாவீது இருந்தானா? இல்லை. அவன் சொல்லுகிறான், ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை. ஐயா, இன்னைக்கு நம்ம ஒன்றில் ஆரம்பிப்போம், ஆனால் அப்படியே ட்ராக் மாதிரி அங்கே போய் இங்கே போய் இப்போ எங்கேயோ இருக்கிறோம். அதை அழகாக புதிய ஏற்பாட்டில் சொல்ற, ஆவியிலே ஆரம்பித்து மாமிசத்திலே முடித்தார்கள் பவுல் சொல்லுகிறார். They begin the thing in flesh, spirit, but they ended in flesh. ஆவியில் ஆரம்பித்து எங்கே முடித்தாங்களாம்? கல்யாணம் ஆகலன்னு ஜெபம் பண்ணுவாங்க, வேலை வேணும் வேணும்னு ஜெபம் பண்ணுவாங்க, கல்யாணம் ஆகும், அங்கே ஸ்டார்ட் ப்ராப்ளமு. அப்படியே போய் கட்சியில் ஜெயிலில் இருப்பாங்க. வேலை வேணும்னுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலை, நல்ல வேலை கொடுப்பாரு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் சபையில் இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸு கலீக்ஸோடு சேர்ந்து பாபிக்யூ நேஷனில் இருப்பாங்க 11:30க்கு. தாவீது சொல்லுகிறான், நான் ஒன்றை கேட்டேன், அதே தான் நாடுவேன். அவன் ராஜா, அவங்ககிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லை. கிங், he was a king. undiscovered landscapeல he had 90% on his side. கொலம்பஸ் போய் டிஸ்கவர் பண்ணார்ல அமெரிக்காவை, அந்த மாதிரி அன்டிஸ்கவர்டான லேண்ட்ஸ்கேப்லேயே 90% டேவிட் கிட்ட இருந்துச்சான். ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுது. அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய ராஜாவாக வந்திருப்பான். அவன் சொல்லுகிறான், என் ஃபோக்கஸ் ஒன்று தான், ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன், உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாக. 6ஆம் வசனம் படிங்க. எப்படியா? இப்படி இருந்தீங்கன்னா இப்பொழுது என் தலை எப்படி இருக்கும்னா உயர்த்தப்படும். ஆமென். 8ஆம் வசனம் படிங்க. என் முகத்தை தேடுங்கள். அவன் அந்த பிரமாணத்தை எங்கே வைத்தான் பாருங்கள். என் முகத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இவன் சொல்லுகிறான், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உன் முகத்தையே நான் தேடுவேன். பாவம் செய்யாதே என்று தேவன் சொன்னீரே, நான் பாவம் செய்யாமல் இருக்கிறேன். அந்த நிலைப்பாடு நம்ம மத்தியில் வரணும். ஆமென், ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? 10ஆம் வசனத்தையும் படிச்சு முடிங்க. ஆமென். இதெல்லாம் நடக்குங்க. கர்த்தர் நமக்கு பெரியவராய் மேலானவராய் நம்முடைய வழியிலே வந்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நான் முடிக்கிறேன். ஐயா, நம்முடைய வாழ்க்கைக்காக நம்ம வாழ முடியாது. வாழணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது, அது ஒரு கூட்டமும் இருக்குது. ஆனால் தேவன் தேடுகிற ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வழியில் நிற்கிற ஒரு உன்னதமான ஒரு ஜனம். அதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, chosen people, peculiar people, chosen generation, godly divine people. அவங்க தாங்க எப்படி வாழ முடியும்? தேவனுக்காக அர்ப்பணித்து தேவனுக்காக நிற்கிற. இட்ஸ் டைம் டு கெட் இன் டு தி அரேனா. We have been long living like vagabonds. We are caravans actually. இங்கே இருந்தோம், அங்கே இருந்தோம், அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தோம், சுற்றிக்கிட்டு இருந்தோம். தேவன் நம்மளை கூப்பிடுறாரு. சாதாரணமாக கூப்பிட மாட்டார். அவர் நம்மை தன் ஜனம் என்று நினைத்திருக்கிறபடினால், அவரிடத்திலே இருந்து வந்திருக்கிறபடினால் நம்மை அவர் அழைக்கிறார். என்ன அழைக்கிறார்? உன் கெப்பாசிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ண, நல்ல வேலை செய், நான் திருப்புவேன், நீ இழந்தது எல்லாவற்றையும் நான் உனக்கு திருப்புவேன். People don't understand the value of God's word. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை அறியாத, அந்த வேல்யூ தெரியாத ஜனமாக இருக்காதீங்க. அப்படி வேல்யூ தெரிகிற ஜனமாக இருந்தீங்கன்னா, ஆண்டவர் நில்லுனா நிற்போம், போன்னா போவோம். இன்னைக்கு அதனால தான் பிரச்சனை.
பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு கர்த்தருடைய வார்த்தையில் உனக்கு பிடிமாட்டமே இல்லை, அதனால தான் பிரச்சனையே. யூ டோன்ட் வேல்யூ த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். வேல்யூ வார்த்தை என்ன? ஆண்டவர் ஒரு லொக்கேஷனில் ஹோரேபுக்கு வர சொல்கிறாரு. நம்ம பிள்ளைங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நிறைய லொக்கேஷன். ஹோரேபுக்கு வர சொல்கிறாரு. ஹோரேபுன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? கம் டு த பிளேஸ் ஆஃப் ரெவலேஷன். வெளிப்பாட்டின் இடத்திற்கு வா. அப்படின்னா யார் கொடுக்கறது வெளிப்பாடு? தேவன். ஒரு இடத்துல சொல்கிறா, மலை மேலே வாப்பான்றாரு. மலையில் யார் இருக்கா? தேவன். என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? தன் ஜனத்தை தன்னண்டை சேர்த்து கொள்ளுகிறார். ஆமென். என்ன பண்ணுறாரு? தன் ஜனத்தை தன்னண்டை. கம் ஆன் கைஸ், நம்ம வேலையை பார்த்துன்னு உட்கார முடியாது. ஆண்டவர் உன் மேலே தரிசனம் வச்சுருக்கிறார், உன் மேலே நோக்கம் வச்சுருக்கிறார். இன்றைக்கி நீ என்ன பண்ணிகிட்ருக்குற? தரிசனம், நோக்கம், அழைப்பு, அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தை, வெளிப்பாடு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். இப்போ சொல்லுங்க, கெப்பாசிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஒரு கட்டாயம். யாரெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க? ஆமென். யூ நோ நீட் டு லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். கை தூக்கணும்னு அவசியம் இல்லை. பட் யூ நீட் டு நோ when you do something, God is ready to do multiple things. Amen. There is no delay and there is nothing called denial in the ambit of God. காலங்கள் கடந்து போகிறது. இந்த அம்மா எத்தனை வருஷம் காரியத்தை இழந்தாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்கு இருக்கிற ஃபீல்டு, அவங்க நிலத்தில் இருக்கிற காய் கனி புசிக்கிறதுக்கான அந்த கிரயத்தை அவர்கள் இழந்தார்கள். அநேக நாட்கள், வேதம் சொல்லுகிறது, அநேக நாட்கள் சென்று அந்த ராஜா பார்த்து அந்த நாள் வரைக்கும் எதெல்லாம் இழந்தாங்களோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாங்க. ஆண்டவர் கொடுத்தாரா? யோபுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? நமக்கு எல்லாருக்கும் 2 வேணும், 4 கொடுத்தா கூட சந்தோஷம், 10 கொடுத்தா கூட ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. அப்படி தானே? அப்படி தானே? சும்மா வராதுங்க. we have to labor. எழும்பி நில்லுங்க.